ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இபே ஹண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமேஸ்ஃபிட் GTR 2 அந்த வாட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகணும். இந்த வாட்ச் நீங்கள் வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டாப் பட்டன் அமுத்தணும். இது ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஃபேஸ் ஃபஸ்ட்டு வரும். நமக்கு வந்து உள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கீழே ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். மேலே வந்து நமக்கு சில ஷார்ட்கட்ஸ், டார்ச் லைட், அடுத்து நமக்கு வந்து ஆட்டோ பிரைட்னஸ். இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் தந்திருப்பாங்க. இது டு நாட் டிஸ்டர்ப் மோட், இது பவர் சேவிங் மோட், இது லாக் பண்ணுறது, இது நம்ம வந்து ஃபோனை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இது வந்து வால்யூம். நெக்ஸ்ட் இந்த வாட்சில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்படியும் ஷார்ட் ஸ்கட்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உள்ளே போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டாப் ரெட் பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். இந்த வாட்சோட ஆப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக், ஆக்டிவிட்டீஸ், விஜெட்ஸ், ஹார்ட் ரேட், SpO2, ஸ்ட்ரெஸ், அலாம், வெதர், ஒர்க் அவுட், மோட்ஸ், செட்டிங்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணுறது, நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷன்ஸ், ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் உங்களுக்கு எல்லாமே இது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து வைப்ரேஷன், இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த விஜெட்ஸ், ஷார்ட்கட்ஸ், ஒர்க் அவுட் டிடெக்ஷன், ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த GPS. அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த வாட்சோட ரிமைனிங் ஸ்டோரேஜ், ஒய்ஃபை டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்பில்டாக 3GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கும். நம்மளுக்கு விஜெட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காம்பஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்டிமீட்டர், பாரோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் வாட்ச், கவுண்ட் டவுன் டைமர், ஃபைன் மொபைல், அவ்வளோதான். ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரீசெண்டான நம்ம போன ஆக்டிவிட்டீஸ்லாம் காட்டும். இப்போ வந்து நம்ம சைக்கிளிங்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மேப்போடு நம்மளுக்கு காட்டும். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்க்கு சைக்கிளிங் போய்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த வாட்சோட ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்ஸ் ப்ளே பண்ணுறது. இந்த சாங்ஸுமே ரொம்பவே சவுண்டு கூட தான் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 75 சாங்ஸ் கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். வேறு வாட்ச் ஃபேஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான வாட்ச் ஃபேஸஸ். இதோட சார்ஜிங் டைம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஆகிடுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 days தான் நிற்கிது என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணால், லைக் ஃபுல் டைம் சாங்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறது அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 to 3 days தான் சார்ஜ் நிற்கிது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 days வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நிற்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்ட்ராப்போட பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு மைக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சர்ஸ், நெக்ஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கிட்ட இருக்க பெல் ஐக்கனையும் தட்டிடுங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.